வசனம் தியானத்தின் தலைப்பு: தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 2:20. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மைத்தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்த தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நாம் அவரை விசுவாசத்துடன் பற்றி கொள்வோம். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வசனத்தின்படி நம்முடைய விசுவாசத்தினாலே இந்த உலகத்திலே நமக்கு பிழைப்பு உண்டு. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவரை பற்றி கொள்ளும் விசுவாசத்தை மட்டுமே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உலக புகழ்பெற்ற நயகரா நீர்வீழ்ச்சி வட அமெரிக்காவில் உள்ள அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கும் கனடாவுக்கும் இடையிலே அமைந்துள்ளது. சார்ல்ஸ் பிளாண்டின் என்பவர் வித்தைகளை செய்து நயகரா நீர்வீழ்ச்சியின் மீது கயிறு கட்டி நடந்து உலக சாதனை புரிந்தவர் என்று விக்கிபீடியாவில் நாம் பார்க்கிறோம். நயகரா நீர்வீழ்ச்சியின் இரு கரைகளிலும் இருந்து கயிறு கட்டி 1100 அடி நீளமான தூரம் நடந்து சென்றார். 160 அடிக்கு கீழ் நயகரா நீர்வீழ்ச்சியின் தண்ணீர் இரைச்சலோடு வேகமாக ஓடினது. அவர் கயிற்றின் மேல் நடந்தார். பின் விதவிதமான வித்தைகளை செய்தார். எல்லோரும் கைகளை தட்டி ஆர்ப்பரித்தார்கள். 300 தடவைகள் இந்த கயிற்றின் மேல் நடந்திருக்கிறார். நான் மறுக்கரை போக முடியும் என்று நம்புகிறீர்களா என்று கேட்டார். எல்லா ஜனங்களும் முடியும் என்றார்கள். யார் என் முதுகில் ஏறி வருகிறீர்கள் என்றார். ஒருவரும் வர துணியவில்லை. அவருடைய மேனேஜர் அவர் பிறகே ஏறினார். பிளாண்டின் அவரிடம், உன்னுடைய தனித்துவத்தில் நீ ஒன்றும் செயல்படக்கூடாது, என்னை பற்றி கொண்டு அப்படியே என்னை சார்ந்து கொள் என்றார். அவரை பத்திரமாக அக்கறை சேர்த்தார். கயிற்றில் நடக்க தெரியாத மேனேஜர் பிளாண்டின் செயலினால் அந்த கயிற்றை வெற்றியாக நடந்தார். நாமும் ஆண்டவரை விசுவாசத்துடன் பற்றி கொண்டு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் போது ஆண்டவரே நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நமக்கு இந்த உலகத்திலே பிழைப்பு உண்டு. அவனுடைய கரங்களிலே நம்மை விசுவாசத்துடன் ஒப்பு கொடுப்போம். ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று பார்க்கிறோம். நமக்கு தேவையான சமாதானத்தை, ஆறுதலை, பலனை ஆண்டவர் அருளி செய்வார். அவரை பற்றி கொள்கிறதிலே மாத்திரம் நாம் கவனமாக இருப்போம். ஜெபிப்போமா? எங்களிடத்தில் அன்பு கூறுகிற தேவனே, உங்களை பற்றி கொள்கிற விசுவாசத்தை எங்களுக்குள் நீங்க தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை விசுவாசிக்கிறதிலே நாங்கள் குறைவற்று காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏசப்பா, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று தேவனை முழுவதுமாக சார்ந்து கொள்ள எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.